சங்கீதா அவங்கனால விஜய் அவருடைய அரசியலுக்கு இவ்வளவு பெரிய சிக்கலா? வேட்புமனுவுக்கே சிக்கல் வரப்போகுதா? வழக்கறிஞர் சொன்னது என்னங்கறத வாங்க பார்க்கலாம். விஜய் இப்ப சங்கீதா தான் மனைவி. அவர் வேட்புமனு தாக்கல் செய்தா சட்டப்படி மனைவி விவரங்களை அவரு கொடுக்கணும். விவாகரத்து வாங்கும் வரைக்கும் மனைவி அப்படின்னு சொல்லியே ஆகணும். நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை மனைவி சங்கீதா தான் அப்படின்னு குடும்ப நல வழக்கறிஞர் சுந்தர பாண்டியராஜர் பேட்டி அளிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து கோரி சங்கீதா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பா அவங்க செஞ்சிருக்க மனுவுல நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பது ஏப்ரல் 2021 எனக்கு தெரிய வந்துச்சு. இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்துச்சு. இது துரோகம் மற்றும் திருமண நம்பிக்கையை மீறுவதற்கு சமம். நெருக்கடி ஏற்படுற பட்சத்துல நடிகைக்கும் என்னோட கணவருக்கும் உள்ள திருமண கடந்த உறவை நான் வெளிப்படுத்துவேன். ஆதாரம் என்கிட்ட இருக்கு. திருமணத்தை மீறிய அந்த உறவை தட்டி கேட்டா வீட்டுல எனக்கான உரிமைகளை விஜய் அவர் நிறுத்திட்டாரு. கட்டுப்பாடையும் ஏற்படுத்துறாரு. நடிகையோட திருமணத்தை மீறிய உறவை கொண்டிருக்கிற விஜய் அவரு எனக்கு 2021 ஏப்ரல்ல தெரிய வந்துச்சு. நான் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இரக்கமே இல்லாம அந்த உறவை தொடர்ந்தாரு. இதனால நான் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டேன். நடிகையோட உறவை முறிச்சு கொள்வதா அவரு சொன்னாரு. ஆனா அவரு திருந்தவே இல்ல. 2021 தொடங்கி என்னை தனியா வாழுமாறு நிர்பந்திச்சாரு. விஜயோட அடிக்கடி வெளிநாடு சென்று அங்க எடுத்த புகைப்படங்களை அந்த நடிகை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்தாங்க. என்னோட குழந்தைகளுக்கும் எனக்கும் ரொம்ப மன உளைச்சல் ஆச்சு. அந்த பதிவுகளுக்கு விஜய் மறுப்பு தெரிவிக்காம மறைமுகமா ஆதரிச்சாரு. என் கணவரோட இருக்கிற புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வர்றது எனக்கும் என்னோட பிள்ளைகளுக்கும் அவமானம். தேவைப்பட்டா என்னோட கணவரோட திருமணத்தை மீறிய உறவில் இருக்கும் நடிகையை வழக்கின் 2வது எதிர் மனுதாரராக சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பா சுந்தர பாண்டியராஜ் அவரு கொடுத்திருக்க பேட்டியில தனிப்பட்ட விஷயங்களை பொது விஷயங்களா விவாதிக்க முடியாது, அதை பத்தி பேச முடியாது. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது மனைவியின் விவரங்களை காட்டக்கூடாது என்பதுக்காக இப்படி பண்றாரா விஜய் அப்படிங்கிற மாதிரிதான் கேள்வி கேட்க வைக்குது. வருமானத்தை மறைக்க இப்படி பண்றாரா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவரு பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அதனால அவர் சொத்தை மறைக்க இப்படி செய்யறாருன்னு சொல்ல முடியாது. அவங்க தனிப்பட்ட காரணங்கள் தான் இருக்கும். சொந்த காரணத்தால சொந்த சுதந்திரம் காரணமாக இவங்க விவாகரத்து பண்ணிருக்கலாம். தனி மனித சுதந்திரத்தை கெடுத்து கொண்டு வாழ வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க விவாகரத்து செய்ய முடிவெடுத்திருக்கலாம். ஆனா அரசியல்னால இவர் இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்றாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லவே முடியாது. விஜய்க்கு இப்போதும் சங்கீதா தான் மனைவி. அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும் போதும் சட்டப்படி மனைவியோட விவரங்களை தான் கொடுக்கணும். விவாகரத்து வாங்கும் வரைக்கும் மனைவி அப்படின்னு தான் சொல்லணும். நீதிமன்றம் தீர்ப்பு வர வரைக்கும் மனைவி சங்கீதா தான். சங்கீதா அவங்களுடைய சொத்து விவரங்களை அவர் கொடுத்தே ஆகணும். அவர் தன்னை பிரிந்து வாழ்கிறோம் என்று சொல்லலாம். ஆனா சட்டப்படி அவங்க வேட்புமனுவுல மனைவி அப்படின்னு குறிப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அரசியலுக்காக 2 பேரும் பிரியற மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாம் பொய்ங்க. 2 பேரும் முடிவெடுத்து இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போனதுனாலதான் சங்கீதா அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. சமீபத்துல கூட 2 பேரும் எங்கேயோ வெளிநாடு போனதுனாலதான் அதை தாங்கிக்க முடியாம இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிருக்கு.